Hi friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல நம்மளோட முடி கொட்ற பிரச்சனையை உடனடியாக ஸ்டாப் பண்ணி நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு ஹேர் பேக் எப்படி செய்யறதுன்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம். இந்த ஹேர் பேக் பாத்தீங்கன்னா ஹேருக்கு மட்டும் இல்ல முன் நெற்றி பகுதிகளெல்லாம் முடியோட அடர்த்தி குறைஞ்சிருக்கும் இல்லையா, அவங்களும் கூட இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. நான் ஒரு 4-5 செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கிறேன். செம்பருத்தியில் உள்ள விட்டமின் சி பார்த்தீங்கன்னா கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தி நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி கொட்டுற பிரச்சனையை உடனடியாக ஸ்டாப் பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ கடைசியாக நம்ம இது கூட கற்றாழை ஜெல் சேர்த்துக்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு சின்ன கற்றாழை எடுத்து இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதோட தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ கற்றாழை ஜெல்லை எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கற்றாழை ஜெல், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற செம்பருத்தி பூவையும் இது கூட சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூவோட காம்பை மட்டும் நீக்கிட்டு பூவை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட செம்பருத்தி இலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செம்பருத்தி இலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மூணையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டும் போது ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி விடுங்க. அப்போ தான் இதோட சாறு ஃபுல்லாக இறங்கும். ஏன்னா இதில் நம்ம கற்றாழை சேர்த்துருக்கிறதால இது ரொம்ப லிக்யூடாக இருக்காது, கொஞ்சம் ஜெல் மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஜெல் பதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாயிரும். இப்போ நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளோட ஹேரில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி வச்சுருங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹேர் பேக் போட போகிறோம் அப்படின்னா காலையிலேயே, அப்படி இல்லைனா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளோட ஹேரில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி வச்சுருங்க. எதுக்காக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே ஹேர் பேக் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பேக் போடும்போது நம்மளோட ஹேர் ரொம்ப அந்த அளவுக்கு ட்ரை ஆகாது. இந்த ஹேர் பேக்கில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே நம்ம போட்ட பேக் திட்டு திட்டாக இருக்கும். இது நம்ம லிக்விட் ஃபார்ம்லேயே பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போதே இது சுத்தமாக போயிடும். இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்கல்ஃப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். உங்களோட முன்னெற்றி பகுதிகளில் ஹேர் ரொம்ப அடர்த்தி இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதை தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பேக்கை நம்மளோட ஸ்கல்ஃபில் இருந்து நம்மளோட ஹேரோட எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரம் கழித்து நார்மல் வாட்டர் வச்சு ஷாம்பு நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணி குளிச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக முடி கொட்டுது அப்படின்னா வாரத்தில் 3 நாட்களுக்கு இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை எப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்களோ அன்னைக்கு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் போட்டுக்கலாம். முடி கொட்டுற பிரச்சனையை உடனடியாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவான ரொம்ப நேச்சுரலான ரெமெடி. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.